அதாவது மரபு கவிதை, புது கவிதை, வெவ்வேறு வடிவங்களிலே கவிதைகள் வந்தாலும் இருப்பதிலேயே மிகவும் சிரமமாக எழுதக்கூடிய கவிதை என்றால் அது ஹைக்கூ என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் ஹைக்கூ என்பது ஜப்பானிய கவிதை வடிவம். ஒரு மொழியில் எழுதக்கூடிய ஒரு வடிவத்தை இன்னொரு மொழியில் சரியாக கொண்டு வந்த முடியுமா என்பதே ஒரு, அதாவது மொழிபெயர்ப்பு கவிதை என்பார்கள், மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்பார்கள், மூலத்தை மிஞ்சியது என்பார்கள். ஆனால் அப்படி கிடையாது. ஏனென்று சொன்னால் தஸ்தாவேஜுடைய காரமோசா சகோதரனை படிக்கும் போது அந்த ரஷ்ய மொழியிலே படித்தால் எப்படி இருக்குமோ அப்படி இல்லை என்ற ஒரு எண்ணம் வரும். அதே மாதிரி ஜப்பானிய ஹைக்கூவை ஜப்பானிய மொழி தாய்மொழியை பெற்றவர்கள் படித்திருந்தால் நன்றாக இருக்குமோன்னு கூட எனக்கு சந்தேகங்கள் வரும். ஆனால் குழந்தையில் கவிஞர் ஆடலுக்கு பிறகு எத்தனை பேர் சேர்ந்து இருந்தாலும் சேரிக்குள் ஒருவரை தேர் என்று சொல்லி அவர் சுஜாதா கனிமொழி வரைக்கும் அதை பார்லிமெண்ட் வந்து முடக்கி வைத்தார். அதே அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு கவிஞர் கும்பகோணத்தில் இருக்கிறார் என்பது இந்த புத்தகத்தை பார்த்தது எனக்கு பரவாயில்லை. இந்த புத்தகத்தை வெளியிட்டவர் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இல்லாதவராக தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆய்வு பிரிட்டிங்ல போட்டிருக்காரு நல்ல சிறப்பா. என்ன நான் என்ன நினைச்சேன், 3 வரி கவிதையெல்லாம் ஹைக்கூ எழுதியிருக்காங்க. இப்போ நான் விஸ்வநாதன் ஒரு முக்கியமான ஆளுமை உங்களுக்கு வளர்ந்து தெரியும். அசூர் திருவையார் பக்கத்தில் இருக்கு. அவரு பேசு புதிய சிக்கிற நிபுணராக எழுதியிருக்காரு. அவர் நிறைய 100% வைப்பாரு. அப்ப ஹைக்கூ மண்டபடி நடத்துதுன்னு ஒரு மாதிரி ரொம்ப கேள்வி பின்னமா அந்த ஹைக்கூ பற்றி அவர் எழுதியிருந்தாரு. அவரும் ஹைக்கூல எழுதுறாரு. ஜப்பானிய பேஷோ தான் ஹைக்கூக்கு ரொம்ப முக்கியமான ஜப்பானிய கவிஞர். நீங்க பேஷோ எம்எஸ் பாலசார் கூட சொல்ற முக்கியமான ஒரு ஹைக்கூ பற்றி அன்னைக்கு அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். குளத்தை சுற்றி நான் நிலவு போயே விட்டது, இவ்வளவுதான். எதுங்க குளத்தை சுற்றிக்கிட்டே இருக்கேன், வாழ்க்கைங்கிற நிலவு போயிடுச்சு. என்ன நிலவு சுத்திட்டு இருக்கோம், வாழ்க்கைங்கிற நிலவை பார்க்காம போயிட்டு வந்ததுக்கு அது ஒரு சின்ன ஒரு 2-3 வழியில ஒரு எடுத்து அன்னைக்கு பாலசாரி மருத்துவமனைக்கு போயிருக்காரு. கொஞ்சம் தெளிவாக கேட்டு சொல்லலாம் நினைச்சவங்களுக்கு. நல்ல சிறந்த ஒரு ஹைக்கூ கவிதையை அவர் எழுதியிருந்தாரு. சார் பார்த்தா எதுவுமே வந்து குறைவா சொல்ல முடியல, எல்லாமே சிறப்பா இருக்கு. முக்கியமான ஆளுமைகள் நல்ல அடித்தடி கொடுத்துருக்காங்க. அதை நான் பார்த்தாலே நிறைய பேர் நல்ல அடித்தடி கொடுத்துருக்காங்க. நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்து கூட சிறந்த அடித்தடி கொடுத்துருக்காரு. இந்த சார் கொடுத்தது ரொம்ப சிறப்பா இருந்தது. வதிலை பிரபா கவிஞர் வதிலை பிரபா நல்ல ஆழமான ஒரு அடித்தடி கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கடமான ஹைக்கூவை 10 நாள் தான் எழுதியிருக்காரு. ஏன்னா கொரோனா டைம்ல 10 நாள் தான் இந்த ஹைக்கூ எழுதினாருன்றது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கு. நான் வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதிட்டேன். 2 வருஷம் கொஞ்சம் மாறி எழுதி வச்சது ஒரு 7 பக்கம் வந்து தாராளம் எழுதிட்டு வச்சுங்களேன். ஆக பலமான ரொம்ப கனமான சிந்தனைக்கு சொந்தக்காரர் தான் ஐயா லோகச்சந்திர பிரபு கவிஞர் அவர் இருக்கிறாரு. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். குழந்தையை சேர்ந்த இன்னொரு ஆடலுக்கு பிறகு இப்படி ஒரு கவிஞர் இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா எனக்கு ஏற்பட்டது. ஹைக்கூ முத தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தினது இவரு 1916 வாழையா தான் பண்ணியிருக்காரு. வாழையா தான் அந்த முயற்சியை புது முயற்சியை பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். வாழையாவுக்கு தான் அந்த ஹைக்கூ கவிதை குறும்பாட்டு ஜப்பானிய குறும்பாட்டை அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதுக்கு பிறகு ஒரு 450 கவிதைகள் கவிதை நூல் ஹைக்கூ வந்திருந்தாலும் கூட ஹைக்கூ என்று சொல்லக்கூடிய ஒரு முழு கவிதையோட இலக்கணத்தோட இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அது ஒரு ஹைக்கூ கவிதை எழுதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதாவது முதல் வரி 2வது வரி 1-3 சமம், 3வது வரி டக்குன்னு படிச்சுன்னு ஒரு கருத்தை சொல்லணும். இப்ப சுஜாதா ஒரு தடவை ஒரு ஹைக்கூ கவிதையை பத்தி சொல்லியிருந்தாரு. சேற்றுடைய கால் பதித்து நாட்டினோட பெண்களுக்கு இன்னும் சேறுபடியவில்லை அவர்கள் காலங்களில் அதாவது சேத்துல கால் பதிச்சு நாட்டு நட்டு இருந்தா கூட அவங்க பாடுற காலங்கள்ல சேறுபடையில இன்னும் புதுமையாவே இருக்கு அப்படின்னு ஒரு கவிதை அடையாளம் காட்டி சொல்லியிருந்தாரு. அது ரொம்ப இப்படிதான் இருந்தது. அது மாதிரி நான் ஒரு கவிதை முயற்சி ஹைக்கூ மாதிரி எழுதினேன். சேற்றுடைய கால் பதித்து நாட்டினோட பெண்களுக்கு பாட்டு தரும் புலவன் யார்? அவங்களுக்கு போய் பாட்டு சொல்லி கொடுத்தது யாரு? இயல்பாவே வரும் ஒப்பாரி பாட்டு, கும்மி பாட்டு. நம்ம தமிழ் சமுதாயம் இயல்பாவே பாடல்கள் பாடல்களை வளர்ந்து வாழ்ந்துட்டு சமுதாயம் தான். அப்படி வந்து இந்த ஹைக்கூ கவிதைங்கிறது ஜப்பானிய வடிவமானாலும் தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மையான கவிதைகள் முயற்சி பண்ணி நல்லா எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமான ஆளுமையா நம்ம முகத்தில் பிரபு ஐயா அவர்கள் இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். பேஷோவோட ஹைக்கூ தான் நமக்கு ரோல் மாடல். அதுல இருந்தா எல்லாம் எடுத்துட்டு எழுதணும்னு நம்ம
நாளை சொன்னாலும் கடுமையாக இந்த விமர்சனங்கள்லாம் இருப்பார். இருக்காங்க போறாங்க வராங்கன்ட்டு அவர் ஒரு முக்கியமான ஆளுமை தமிழ் இலக்கிய இதில் மணிப்பூர் எழுத்தாளர்கள் சேர்ந்தவங்க. இதுல வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை பத்தி ஒரு கவிதை ரொம்ப நச்சுன்னு இருந்தது. ஓரத்தில் மரங்களை வெட்டி நடுவில் செடிகளை வளர்த்தால் தேசிய நெடுஞ்சாலை. எப்படிங்க ரெண்டு பக்கமும் அப்படியே முதல் மேல இருக்கும், நெல் ஓட்டமா போயிட்டே இருக்கலாம். எவ்வளவு நாளைக்குனாலும் டயர்ட் இல்லாத போகலாம். இப்போ இங்க இருந்து மயிலாடுதுறை போனோம், பூம்பாக்கு போனோம்னா நேரடியாக இந்த புத்தாளூர்ல போக மாட்டோம். நாங்கள் சில நேரம் இந்த கதாபங்களம் கல்லறை ரோட்ல போவேன். அவ்வளவு காற்றோட்டமா அவ்வளவு நேரோட்டமா இருக்கும். அந்த மாதிரி நேரோட்டமா இருந்த ரோட தேசிய நெடுஞ்சாலைங்கிற பேர்ல இப்படி ஓரத்தில் உள்ள மரத்தை வெட்டி சென்ட்ரல் செடியை வச்சு தேசிய நெடுஞ்சாலை சொல்லிட்டாங்க. நான் தேசிய நெடுஞ்சாலை சம்பந்தமா நான் படித்த ஒரு கவிதை என்னன்னா, ரங்கநாதரை சாலை காஷ்மீரையும் கன்னியாகுமரியும் இணைக்கிறது, எங்கள் ஊரை அல்லவா ரெண்டாக கிழிக்கிறது. புரியுதுங்களா? எங்க ஊரை ரெண்டாக கிழிச்சிருச்சு தேசிய நெடுஞ்சாலை. ரங்கநாதரை சாலை காஷ்மீர் கன்னியாகுமரி எல்லாம் நினைக்குது. ஆனா எங்க ஊரை ரெண்டாகி போச்சு. ஏங்க அங்கிருந்து ஆழ்கால போறதுக்கு பட்டம் ரெண்டா கிடக்கு. என்ன பட்டம் ஊரு என்ன வளர்ச்சியில இதெல்லாம் தடுக்க முடியாது. இருந்தாலும் நாம் இயற்கையை இழக்கிறோம். வளர்ச்சி என்ற பேரில் இயற்கையை இழக்கிறோம். அது பருவநிலை மாற்றம் சம்பந்தமா அது தனி செஞ்சு பருவநிலை மாற்றமும் உயிர்மண் நடத்தி மாற்றமும்னு நான் ஒரு கட்டுரைலாம் எழுதியிருக்கேன். அது தனியாக ஒரு விமர்சனம் பாலாஜி கார்த்திகை நண்பர்கள் வச்சிருந்தேன். நான் அடிப்படையாக பொறியாளர்னா வேளாண் பொறியியல் துறை நான் ஒரு நிலம் பொறியாளர் போயிருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஒரு 4 வரியில ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு 3 வரியில என்னன்னா வியக்க வைக்கிற கவிதைகள் எழுதியிருக்காங்க. உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கருத்தாகும். மாதம் ஒரு முறை கழுத்தில் விடும் சால்வை சலூன் கடையில்தான். இது இந்த படிச்ச உடனே எனக்கு தென்மீதி சாமன் ஞாபகம். தென்மீதி சாமன் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு நிகழ்ச்சியில் பேசினாரு. என்ன பேசுறாருன்னா, நானும் சாலை போத்திப்பேன், உன்னோட சலூன் போகும்போதுதான் எனக்கு சாலை தானே போத்துறாங்க அப்படின்னாரு. அவர் தென்மீதி சாமன் பேசுறது சார் கேட்டு எழுதினாரா இல்ல இயல்பாதான் எழுதியிருக்காரு அது சொன்னா அது ஒருத்தர் பார்த்தா ஒன்றுன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் நிலாவை பார்த்து தான் கவிதை எழுதுவோம். அதனால நிலாவை காப்பி சொல்ல முடியுமா? அதனால ஒருத்தர் சிந்தனை ஒரே மாதிரி இன்னொருத்தருக்கு வரலாம். எனக்கு நிறைய சிமிலாரிட்டி வந்திருக்கு. இதுங்க எனக்கு வைரமுத்து கவிதைக்கு எனக்கும் சிமிலாரிட்டி நிறையா இருக்கு பார்ப்பேன். என்ன அதனால அந்த காப்பீடு செய்யறதுக்கு சொல்ல முடியாது. ஒரு நகைச்சுவை இங்க ஹைபு கவிதையா ஐயாவோட இதுல வந்திருக்குங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகும். முற்றும் துறந்தாலும் முனிவனாக முடியவுள்ள விவசாயி எப்படிங்க உடம்பு துணி இல்லாம கஷ்டப்பட்டு முனிவர் போய் கடந்தாலும் அவன் வந்து முனிவனாக முடியலங்கிறது ரொம்ப பட்டவர்த்தனமா நீங்க கிராமத்துல விவசாயிகளுடைய நிலைமையை வந்து சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இந்த மாதிரி நல்ல நறுக்கு தெரிவித்தார்கள் பட்டு கத்தரித்தால் போல் சிறப்பான கவிதைகள் எல்லாம் இது பற்றி பண்ணியிருக்கிறார்கள். விழுந்து கொண்டே எழுந்து நிற்கிறது அழகாய் அருவி. அருவி உருவெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது உருவ பக்கம் எழுந்து நிற்கிற மாதிரி இருக்கு. எப்படிங்க ரைஸ் அண்ட் ஃபால் பார்க்கல எங்க ரைஸ் அண்ட் ஃபால். அதான் நான் சொல்லுவேன் அரசியல்வாதிகள் எப்படி எழுதுறாங்களோ அது விழுந்து கொண்டு இருக்கிறார்கள் தான். சரிங்க மேடையாளர்கள் பிரம்மாண்டமாக எழுந்து காட்சி இருப்பார்கள். உண்மையில் அவர் மனதளவில் அவர் விழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அதே மாதிரி ஒரு அருவி வந்து மேலிருந்து விழுந்துக்கிறது போதா அது எழுந்து நீங்கிறது சொல்றது ரொம்ப வித்தியாசமான பார்வை. இது ஒரு அந்த மாதிரி குடும்பத்துக்கு ரொம்ப சிறப்பா இருந்து நான் ஒரு சில கவிதைகள் மட்டும் தான் நோட் பண்ணேன். பணியை தொடர்ந்தார்கள் முதியோர் இல்ல வாசிகள் தென்னம்பிள்ளைக்கு தண்ணீர் ஊற்றி. என்ன அதாவது அந்த காலத்தை சொல்லுங்க அண்ணாமொழியை நம்புறத தென்னம்பிள்ளையை நம்பலாமாங்க. இது அடுத்து ஒரு தென்னம்பிள்ளை வச்சிருந்தா கூட தண்ணீர் திரும்ப அப்படின்னு ஒரு பழமொழி வருவாங்க. ஒரு தண்ணீர் வச்சுக்கலாம் போயிடலாம் இப்போ உள்ள வந்து ஒரு இதாக இருந்தால் போலப்பாங்க. அந்த மாதிரி அந்த இதை டச் பண்ணுறாங்க. ஒரு கிராமத்து ஒரு பழமொழியெல்லாம் டச் பண்ணுற மாதிரி புது கவிதை வந்துருக்குங்க. தென்னையை பெற்றா எண்ணெய் பொருளை பெற்றா கண்ணீர் அண்ணாசம் பாட்டுருக்குங்களா? அந்த விஷயத்தை அப்படியே பணியை தொடர்ந்தார்கள் முதியோர்களிடத்தில் முதியோர்கள வாசிகள் தென்னம்பிள்ளைக்கு தண்ணீர் ஊற்றி ஒரு கிராமத்து சாயல வந்து கண்ணதாசன் பாடல்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஹைக்குவா மாத்துறாங்க. நல்லா சிறப்பா கொடுத்துருக்காங்க ஐயா. இதுமாதிரி நல்ல ஒரு சிறந்த ஹைக்கு பயிற்சி என்று தான் சொல்ல வேண்டும். இது போல வேற சில படைப்புகள்லாம் இவங்க பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விளக்கேற்றி வைக்கும் விடிய விடிய எரிந்தது குடிசைக்குள் வயிறு. எப்படிங்க விளக்கேற்றி வைக்கும் விடிய விடிய எரிந்தது குடிசைக்குள் வயிறு.
கட்டியாச்சு, கஞ்சி வைக்கிறதுக்கு ஒன்றும் அரிசி இல்லை, வயிறு எரியுது. இது ரொம்ப இதை வந்து சேரிக்குள் தேர்வுன்னு அவங்க ஆடல் இருந்தாங்க. அதுக்கு அதை கூட பிச்சு இருக்கு இதனுடைய இது. இந்த மூன்று கவிதை. சபத்தை சுமந்தார்கள் சுமந்தான மூங்கில்கள் பிணமாகிய புல்லாங்குழல் எழுத்துவான். புல்லாங்குழல் எழுத்துவான் அந்த மூங்கில் இருந்தா அந்த தயார் பண்ணி அந்த புல்லாங்குழல் இருப்பாரு. அவரை சுமக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் வந்துருச்சு, மூங்கிலாம் வந்துச்சுங்கிறத ஒரு தத்துவமா நல்ல ஒரு 10 நாள்ல எழுதின கவிதை இவ்வளவு இருக்குன்னா அவர் சிந்திச்சு யோசிச்சு நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து எழுதினாரா இன்னமும் கூட நல்ல இதுவே நல்ல சிறந்த கவிதைகள் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துல செஞ்ச முயற்சி நல்ல ஒரு கவிதை தான் இருந்தது. அம்மா பின்னிய கூடை. அம்மா கூடைய பின்ன குடும்பத்தை பின்னிருக்காங்க. ஏன்னா கூடையா மட்டும் நம்ம பார்க்கல, கூட பின்னாங்கிறதெல்லாம் தலைமுறைக்கே தெரியாது. அரிசி மரத்த வளையமான நம்ம சமுதாயம் வந்துட்டு இருக்கு சரிங்க. அந்த மாதிரி இதுல நாணல்ல பின்னுவாங்க, அடுத்து பிளாஸ்டிக்ல பின்னுவாங்க. இப்ப அதெல்லாம் பின்னுறதுக்கு எங்க ஃபேக்டரியில தான் நடக்கும். நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. அதை வந்து அம்மா பின்னிய கூடையில குடும்பங்களே ஒரு கூடையை பின்னுறாங்க தான் இருக்கு அப்படின்ற அருமையா சொல்லியிருக்காங்க. விவசாயியோட நிலைமையை பத்தி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு இருக்காங்க. விற்ற நிலத்தில் மீண்டும் விவசாய வேலை தான். கல்லூரி பூந்தோட்டக்காரன் என்ன காலேஜுக்கு நிலத்தை வித்துறாரு, நிலத்தை விற்றாலும் அங்க போய் ஒரு பூந்தோட்ட வேலை பார்க்கறாரு இருக்க. ஒரே வேலை தான், நிலத்தை வித்துட்டு பார்க்கறாரு, விற்காம சொந்தமா வச்சு பார்த்தாரு. அந்த மாதிரி அந்த இப்ப அதான் சொல்றாங்க அப்படின்னா தேங்காய் விற்றோம் பிள்ளை படிக்க வச்சோம். இப்ப தேங்காய் கோப்பை வித்து படிக்க வைக்கிறோம் நான் இருக்கேன். வேலை ஒண்ணு பார்க்கலாம், தேங்காய் வித்து படிக்க வச்சாங்க. தென்னந்தோப்புல தேங்காய் உண்டா, இப்ப தேங்காய் கோப்பையே வித்து படிக்க வேண்டியது படித்தேன். அந்த மாதிரி சிம்பிளா ஓரளவு இந்த கைது கைதியில நல்ல முயற்சி இருக்கு. நான் மேலோட்டமா ஆயில் பெயிண்டிங்லாம் போட்டு